Bangalore போனோம். So firstly I would like to thank you Sangeet bro, I love you. because this is my debut movie in Tamil. That too with a legend actor Mohan sir. So I was very nervous in the initial, but Mohan sir was very supportive and sharing screen with Mohan sir is really a blessing and he's very supportive. So I want to thank Mohan sir and happy birthday sir. So please support பண்ணுங்க. இது நான் first movie தமிழ்ல. So please support பண்ணுங்க, welcome பண்ணுங்க. Thank you. Thank you. இந்த விழாவை ரசித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வெற்றியடைய ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு விஷயம், ஆக்சுவலி முக்கியமான விஷயம், மோகன் சாரோட மோகன் சாரோட கோடான கோடி ரசிகர்கள் நானும் ஒருத்தன். அவரோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விஜய் சேது சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ எவ்ரிவன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல மோகன் சாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். சார், இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். என்னோட தமிழில் ஏதாவது கிராமர் மிஸ்டேக் எல்லாம் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நான் அனித்ரா நாயர். இந்த படத்தில் மோகன் சார் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது தமிழில் என்னோட 2வது மூவி. ஃபர்ஸ்ட் பவுடர், அதுவும் விஜய் ஸ்ரீஜி சார் கூட தான் பண்ணியிருக்கேன். இது 2வது மூவி ஹரா. இந்த மூவிக்கு நான் வர்றது வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இதில் ஜாயின் பண்ணுறேன். செகண்ட் ஷெட்யூல் ஜாயின் ஆனதும் இந்த ஹோல் டீம் வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. என்னோடய ஃபர்ஸ்ட் ஷார்ட் வந்து மோகன் சார் கூட தான் பண்ணேன். அதே மாதிரி மோகன் சார் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் இது. அண்ட் என் கூடவே வந்து கௌஷிக், சந்தோஷ், அப்புறம் ஸ்வாதி, நாங்கள் எல்லோரும் பிகினர்ஸ் ஆனாலும் எங்களெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி தான் மோகன் சார் வந்து இந்த படத்தில் வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. அண்ட் யூஸ்வலி ஷூட்டிங் டைமில் ஹீ இஸ் ஒன் அமங் அஸ். அவர் வந்து ஒரு லெஜெண்டரி ஸ்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவருக்கு இருக்காது. ஹீ யூஸ் டு சே லாட் ஆஃப் ஜோக்ஸ். அதே மாதிரி நிறைய படத்தில் இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இஸ் அ வெரி குட் சிங்கர் டூ. அண்ட் விஜய் ஸ்ரீஜி சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். பாடல் எல்லாரும் கேட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சதா எல்லா பாட்டும்? ஓகே. இந்த பாட்டு வந்து டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு ஷெட்யூல் முடித்ததும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த டைமில் பெட்டில் இருந்து தான் அவரும் நம்ம மியூசிக் டைரக்டர் ரஷாந்தும் சேர்ந்து இந்த பாடல் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 நல்லா வந்திருக்கு. எனக்கு எல்லா பாட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மோகன் சார் ரொம்ப பிடிக்கிறது அவரோட பல்லு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து ஸ்டேஜில் இப்போ பார்க்கும்போது தான் இவ்வளோ அழகாக இருக்கே அந்த பல்லு அப்படின்னு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இவ்வளோ நாள் பார்த்த மோகன் சாரை விட அவரோட ஒரு டிஃப்ரெண்ட் மோகன் சாரை நீங்கள் இந்த மூவியில் பார்க்கலாம். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த விஜய் ஸ்ரீஜி சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ நைஸ் டே. என்னோட தாத்தா வந்து பெரிய இசையமைப்பாளர் சிஆர் சுப்ரமன் மற்றும் சங்கர் கணேஷ். இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் வந்து இருக்கிற மேடையில் வந்து நானும் இருக்கேன் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு வரம் எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைரக்டர் விஜய் ஸ்ரீஜி சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ எங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆனதே வந்து அவர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மூவி கமிட் ஆனதுக்கு ஒரு ரீசன்னால. ஸோ அந்த இதில் வந்து இருக்கும்போது அவர் ரொம்ப பெட் ரிடனாக இருந்தார். அப்போ வந்து எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ரஷாந்த் நம்ம வந்து சாங் கம்போசிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். சார் என்ன சார் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, எப்படி சார்? அதெல்லாம் இல்லைப்பா, வந்து இது எனக்கு ஒரு இதுவாக இருக்கேன், என்னால் சும்மா உட்கார முடியல, நான் வந்து கண்டிப்பாக எழுதுறேன், நீ டியூன் பண்ணு அப்படின்னு. ஸோ அப்படி பண்ண சாங்ஸ் தான் இந்த 3 சாங்ஸு. எல்லா சாங்ஸுமே இன்னும் ஒரு சாங் ரிலீஸ் ஆகிருக்கு, ஒரு தீம் ட்ராக் இருக்குது. ஸோ எல்லா சாங்ஸுமே அந்த சிச்சுவேஷனில் பண்ணது தான். ஸோ அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் இந்த மாதிரி பண்ணது. அண்டு இன்னொன்று ஒரு மறக்க முடியாத சம்பவம் எப்படின்னா, ஒரு சாங் பண்ணி முடிச்சிட்டேன், ஒரு பயந்துகிட்டே இருந்தேன்,
ஏன்னா மோகன் சார் வந்து அவ்வளோ பெரிய லெஜெண்டு. ஸோ எப்படி நம்ம சாங் பிடிச்சிருக்கா அவருக்கு என்ன சொல்றதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் சார் வந்து நான் பார்த்து ஃபர்ஸ்ட் கையை பிடிச்சி சொன்னார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கப்பா அப்படின்னாரு. அங்கே எனக்கு அப்படியே எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம ஏதோ நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரோட கூட்ட முயற்சி, அதோட படம், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. சீக்கிரமே நீங்கள் வந்து உங்களோட படத்தை ரிலீஸ் ஆகணும்னா பார்த்து எங்கள் டீமுக்கு எல்லாருக்குமே பெரிய சப்போர்ட் கொடுக்கணும். தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இந்த திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்க ஒரு முக்கிய காரணமாக இருந்த இத்திரைப்படத்தின் இயக்குனர் விஜயஸ்ரீ அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்திய மிஸ்டர் நிக்கில் முருகன் அவர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. வித்தவுட் யூ எனக்கு இந்த மேடை கிடைச்சிருக்காது சார். நிக்கில் முருகன், ஆக்சுவலாக இதை நான் டீசர் லான்ச்சில் சொல்ல மறந்துட்டேன். ஐயோ என்னை கூப்பிடுவாங்களா மாட்டாங்களான்னு தான் நாங்கள் உட்காந்துருந்தேன். பட் ஆனால் கடைசியாக சார் யூர் அ ஜென்டில்மேன், தேங்க்யூ ஸோ மச் என்னை கூப்பிட்டதுக்கு. I'd like to thank producer SP Mohan Raja sir for this wonderful opportunity. எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. என்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். அண்ட் I'd like to thank மியூசிக் டைரக்டர் ரஷாந்த் அரவிந்த். அவர் ஃபாரின் மாப்பிள்ள போகிறதுக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்து அவரை டீசர் லான்ச்சில் தான் பார்த்தேன். எல்லா பாட்டையும் வந்து டிரெக்டர் கேட்க டக்குன்னு கம்போஸ் பண்ணி அமிச்சு அப்புறமா வந்து மிக்சிங் வரைக்குமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் த சாங்ஸ் ஹேவ் கம் அவுட் ரியலி வெல். ஐ தேங்க்யூ லாட். எனக்கும் ஒரு பாடல் மோகன் சாருடைய படத்தில் கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தென் ஐட் லைக் டு தேங்க் மோகன் சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம எல்லாரும் சினிமா படங்களில் பார்த்துருக்கோம், அவர் பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டே எனக்கு வந்து இந்த படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது மோகன் சார் கூட தான் எனக்கு ஷார்ட் இருந்துச்சு. அப்போ நான் வந்து ரொம்ப கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன். ஏன்னா எப்போவுமே ஒரு புது இடத்துக்கு போகும்போது பழக்கம் இல்லாதப்போ நான் கொஞ்சம் அப்சர்வெண்ட்டாக இருப்பேன், பழக கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிடுவேன். பட் அப்படி நான் வந்து நிற்கும் போது சார் கூட ஷார்ட் இருந்துச்சு, அதை முடிச்சு நான் ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். அப்போ சாரே வந்துட்டு திடீர்னு என் மேலே கை போட்டார். எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருந்தது. சார் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். அப்போ சார் சொன்னார், கௌஷிக் என்னம்மா ஒரு மாதிரி டல்லாக இருக்க, ஏதாவது லவ் ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயோ சார் ஏன் சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நான் வந்து ஏதாவது ரொம்ப அதிகமாக பேசி உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் சார் ஓரமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ வந்து ஜாலியாக இரு, ஷார்ட் போகும்போது நம்ம சீரியஸ் ஆகிக்கலாம், அது வரைக்கும் நீ வந்து கூலாக இரு, என் கூட நல்லா பேசு, எல்லாருக்கூடையும் பழகு, இப்படிலாம் இருக்காது. இருந்தாலும் எனக்கு சந்தேகமாக இருக்குமா, ஏதாவது லவ் ஃபெயிலியரா, யாராவது ஏமாத்திட்டாங்களான்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியாக பழகினாரு. சகோதரனா பார்த்தோம், இன்னைக்கு ஒரு தந்தையா பார்க்குறோம். அது இந்த மகளிர் வெற்றி சாங் நிச்சயமா உங்களுக்கு பறைசாற்றுவோம். இதை விட மிகப்பெரிய விஷுவலா பார்க்கும் பொழுது ஒவ்வொருடைய தந்தையின் மனசிலும் சரி, ஒவ்வொரு ஆணின் மனசிலும் சரி, தன்னுடைய தகப்பனுடைய கடமை என்ன அப்படின்றத மிக எடுத்து காட்டும். நம்ம இதுவரைக்கும் எல்லாரும் இதை இப்படி சொல்லி தான் சொன்னாங்க தவிர, நம்ம மோர் கன் அப்படின்ற டைட்டில் கொடுத்த திரு விஜயஸ்ரீ சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இன்று தொடர்ந்து நம்மளது வெளிவிழா நாயகனின் பயணங்கள் என்றும் முடிவதில்லை. அதற்கு உங்களுடைய அனைவருடைய சப்போர்ட் வேணும். மிக்க நன்றி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். எங்களுடைய வெளிவிழா நாயகன் மோகன் ரஜினி குழுமத்தின் சார்பாக எத்தனையோ பேர் இன்னைக்கு காலையிலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மெசேஜஸ், லட்சக்கணக்கான SMS வந்திருக்கு. அவங்களுடைய அத்தனை பேர் வாழ்த்துக்களையும் எல்லாருமே எனக்கு தான் அனுப்புறாங்க. ஏன்னா நாங்கள் தான் மெசேஜ் போடுறதுனால. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மோகன் சார்பாகவும் ஒரு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி சார். நன்றி. எல்லாருமே பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி அவரை சாக்லேட் பாயாவும் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. 80s and 90s பீரியட்ல சாக்லேட் பாயா இருந்தது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோகன் சார் தான். இன்னைக்கு பின்னாடி இருக்க குட்டீஸ் எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க இவர் குட்டீஸை பிடிச்சிட்டாருன்ட்டு. ரியல் டைம்ல நான் குட்டியா இருக்கும்போது ஸ்கூல் டைம்ஸ்லாம் வந்துட்டு கேரம் போர்டு எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த கேரம் போர்டில் உட்காந்து தான் நான் சாப்பிடுவேனே. அதில் தான் உட்காந்துட்டு ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி குளிக்கணும்னாலும் அந்த கேரம் போர்டில் உட்காந்து குளிப்பேன்.
அந்த அளவுக்கு கருத்து தெரியாத டைம்லயே மோகன் சாரோட மிகப்பெரிய ஃபேன் நான். அந்த மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு அவருடைய படத்தை எடிட் பண்ற சான்ஸ் எனக்கு கொடுத்ததுல வந்துட்டு டைரக்டர் விஜய் ஸ்ரீஜி சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து மோகன் சாருக்கு என்ன ஸ்டார்டிங்ல இருந்தே வெரி பிகினிங்ல இருந்து இந்த மூவியோடைய அவர் ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாரு. என்ன மட்டும் கிடையாது, எங்க க்ரூ எல்லாரையுமே வந்துட்டு பார்க்கும் போதெல்லாம் விஷ் பண்ணி ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு. நானா இருந்தாலும் சரி, டிஓபி டீமா இருந்தாலும் சரி, மியூசிக் டைரக்டரா இருந்தாலும் சரி, எல்லாரையுமே ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாரு. இந்த படம் கண்டிப்பா வெல்லும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். உங்களுடைய சப்போர்ட்டோட கண்டிப்பா. தேங்க்யூ.